மெய்ப்பொருள் காண்பதறிவு. எங்க தாத்தாக்கெல்லாம் 7 குழந்தைங்க, 12 குழந்தைங்க அப்படிங்கிற நிலை மாறி, இன்னைக்கு ஒரு குழந்தை பெத்துக்கிறதுக்கே பல லட்சங்கள செலவு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய காலநிலை வந்துருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தெருவுக்கு தெரு டீ கடை இருக்கிறது மாதிரி, இன்னைக்கு தெருவுக்கு தெரு ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமானதுக்கான காரணம் என்ன? எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் அதற்கு ஏற்ப எதிர் விளைவுகள் இருக்கு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்ப இந்த மாற்றங்களுக்கு ஏதோ ஒரு செயல்பாடு காரணமா இருக்கும். என்ன மாதிரியான செயல்பாடுகள் காரணமா இருந்துச்சு? அதனுடைய அறிவியல் பின்புலம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல். இது பெரிய அளவுல மாற்றம் அடைஞ்சிருக்கு. நம்மளுடைய முன்னோர்கள் தாத்தா, பாட்டி காலத்துக்கும், இப்ப இருக்கக்கூடிய நம்மளுடைய காலத்திற்கும் இந்த வாழ்க்கை முறை, உணவு அப்படிங்கிறது பெரிய அளவுல மாற்றங்களை சந்திச்சிருக்கு. சரி, இந்த மாற்றங்கள் இந்த குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வழிவகுக்குமா அப்படின்னால், கண்டிப்பாக அதுவும் ஒரு காரணம். நம்ம முந்தைய வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் ஒவ்வொரு பிரதானமான வேலைகளை செய்யுது. அந்த வேலைகள்ல தொய்வு ஏற்படும் பொழுது நம்ம நோய் இண்டிகேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சரி, இந்த இன்ஃபர்டிலிட்டி, ஃபெர்டிலிட்டி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எந்த உறுப்பு பொறுப்பா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கல்லீரலும் சிறுநீரகமும் இத பொறுப்பா எடுத்து செய்யக்கூடிய பணிகள் செய்யுது. நம்மளுடைய முன்னாடி வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம். சிறுநீரகத்தினுடைய பணிகள் நிறைய இருக்கு, கல்லீரலுடைய பணிகள் நிறைய இருக்கு. ஒவ்வொரு உறுப்பும் தனிப்பட்ட முறையில் பல்வேறு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு பார்த்தோம். இந்த 2 உறுப்பும் கைகோர்த்து ஒரு சில வேலைகளையும் செய்யுது. அதுல ஒரு முக்கியமான பணி இந்த ஃபெர்டிலிட்டிய கன்ஃபார்ம் பண்றது. இந்த சிறுநீரகத்தையும் கல்லீரலையும் வெளிப்படையா ஒரு பொதுவான கண்ணோட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டுமே பியூரிஃபிகேஷன் ப்ராசஸை செய்யக்கூடிய உறுப்புகள்னு நம்ம பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, குடிக்கக்கூடிய தண்ணியை பியூரிஃபை பண்ணி யூரினாவும் நீர்ச்சத்தாவும் ஹைட்ரேட்டட் வாட்டராகவும் பிரிக்கக்கூடிய வேலையை சிறுநீரகம் செய்யுது. அதே போல உள்ள உறுப்புகளில் இருக்கக்கூடிய இரத்தங்களை தூய்மைப்படுத்தி அதை சர்க்குலேட் பண்ணக்கூடிய வேலையை கல்லீரல் செய்யுதுன்னு நம்ம பார்க்குறோம். இது இந்த உடலுக்கு தேவையான பணிகள். அதே போல இந்த சிறுநீரகம் உயிரை உருவாக்குதலும் அந்த உயிரை பாதுகாத்தலும் சிறுநீரகத்தினுடைய பணி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னாடி வீடியோஸ்ல பார்த்தோம். அந்த உயிர் உருவாக்கம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்கக்கூடிய குழந்தை பேரு அப்படின்ற மீனிங்ல நம்ம எடுத்துக்கலாம். இந்த உயிரை உருவாக்கக்கூடிய பணி ஒன்று இருக்கு. இந்த உடலில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மையை சுத்தம் செய்யக்கூடிய பணி இன்னொன்று இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2 பணிகளை மட்டும் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஒரு 4-5 வேலைகள் இருக்கு அப்படின்னா அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம். எந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதை முன்னாடி செய்யணும், எதை 2வது செய்யணும், இந்த மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம் இல்லையா? அதே போல நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளும் தனக்கு இருக்கக்கூடிய நிறைய வேலைகள்ல எதை முதன்மையா எடுத்து செய்யணும், எதை செகண்டரியா செய்யணும்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ணும். இந்த 2 வேலைகளை நம்ம எடுத்திருக்கோம். பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஒன்று, ஃபெர்டிலிட்டி ப்ராசஸ் ஒன்று. இந்த 2 வேலைகள்ல எதை பிரதானப்படுத்தலாம் அப்படின்னு இந்த உறுப்புக்கு கேட்டோம் அப்படின்னா, இந்த உறுப்பு என்ன சொல்லும்? எனக்கு என்னுடைய உடல் தான் முக்கியம். இந்த உறுப்பு சுயநலமானதுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு என்னுடைய உடல் தான் முக்கியம், இந்த உடலை நான் சிறப்பாக வச்சுக்கணும், இதுதான் நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவேன்னு தான் சொல்லும். இந்த உடலால் உருவாகக்கூடிய அடுத்த ஜென்ரேஷன், என்னுடைய குழந்தை இருக்கட்டும், அதை உருவாக்குறது எனக்கு பிரதானமான வேலை அல்ல. ஸோ இந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் தான் ப்ரையாரிட்டி கொடுத்து செய்யும். இந்த உணவு முறையும் வாழ்க்கை முறையும் நமக்கு இந்த மகப்பேறின்மையில ஒரு பெரிய பங்கு வகிக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு முறைகள் எல்லாமே டாக்ஸின்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது. இந்த மீன்ஸ் நம்ம இப்போ உரங்கள் அதிகமாக பயன்படுத்தி உணவுகளை தயாரிக்கிறோம். செடி கொடிகள் வளருது, காய்கறிகள் வருது, அசைவங்கள், இது எல்லாத்தையுமே பிரித்து டாக்ஸின்ஸை வெளியேற்றக்கூடிய வேலை, நன்மையை உடலுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை இந்த கல்லீரலும் சிறுநீரகமும் செய்யும் பொழுது, நம்ம அதிகமான டாக்ஸின் உள்ளக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த டாக்ஸின்ஸை பிரித்து வெளியேற்றுற வேலையவே செஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த 2 உறுப்புகளும். அப்போ இதுக்கு அடுத்த உயிரை உருவாக்கக்கூடிய பணியை செய்வதற்கான நேரமே நம்ம கொடுக்கறது கிடையாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், நம்ம கல்லீரலும் கனவுகளும் அப்படிங்கிற வீடியோல பார்த்துருப்போம். கல்லீரலுடைய பணிகள் நிறைய இருக்கு. அதை நம்ம எப்படிலாம் பால் படுத்திக்கிறோம், அது வேலை செய்ய விடாமல் அதை எப்படி நம்ம கெடுக்கிறோம், என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் கல்லீரலுடைய ஹெல்த்தை பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இதுலையும் அதனுடைய சாராம்சத்தை கொண்டு வரலாம். கல்லீரலுடைய பாதிப்புகளில் முக்கியமான ஒரு பாதிப்பு
இரவு நேர தூக்கம் கெடுதலால் ஏற்படக்கூடிய பாதிப்பு கல்லீரலை பெரும் பகுதி பாதிக்குது நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? இதே போல இந்த கல்லீரலும் சிறுநீரகமும் சேர்ந்து வேலை செய்கின்றதையும் பார்த்துருக்கோம். ஸோ ரெண்டையும் நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கல்லீரல் என்ன பண்ணுது, நம்ம நைட் ஷிஃப்ட் போறதுனால, இரவு கண் விழித்தல்னால, ஏதோ ஒரு காரணமா இருக்கட்டும், நம்ம இரவு தொடர்ந்து கண் விழிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த கல்லீரல் சோர்வடைஞ்சுக்கிட்டே வரும். இந்த கல்லீரல் சோர்வடையும் பொழுது என்ன பண்ணும், இந்த சிறுநீரகத்திலிருந்து சக்தியை வாங்கி எனக்கு சோர்வா இருக்கு, நான் என்னை பலப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்துல யார்கிட்டயோ கடனை வாங்கி செலவு பண்றது போல சிறுநீரகத்திலிருந்து சக்தியை கடன் வாங்கி இந்த கல்லீரல் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் சிறு வயதுல இளமை பருவத்துல நைட்டு ரொம்ப நேரம் கண்ணு முழிச்சோம் அப்படின்னா பெரிய பாதிப்புகள் இருக்காது, பாதிப்புகளை காமிக்காது கல்லீரல். ஏன்னு கேட்டால் தன்ட்ட பலம் இல்லை, பக்கத்துல கடன் வாங்கி செலவு பண்ணிடுது. இதுவே கடன் சுமை அதிகமாகும் பொழுது சிறுநீரகத்திட்டையும் என்கிட்டையும் கொடுக்கறதுக்கு சத்து இல்லை அப்படின்னு சிறுநீரகமும் கையை விரிக்கும் பொழுது கல்லீரல் தன்னுடைய பலத்தை முழுமையாக இழந்து கடனும் வாங்க முடியாத பட்சத்தில் பிரச்சனைகளை வெளிப்படுத்தும். இதனாலதான் கல்லீரல் 50% பாதிப்படைஞ்சதுக்கு மேலதான் வெளிக்காட்டும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். இப்ப இந்த சிறுநீரகம் ஏற்கனவே பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்ல ரொம்ப பிஸியா இருக்கு. இப்ப இந்த நைட் ஷிஃப்ட்னாலையும் ஏற்படக்கூடிய சோர்வுகளையும் தாங்கி இதுதான் பிரதானம் அப்படின்னு இந்த வேலையிலேயே முடங்கி போகும் பொழுது, அதாவது ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் தான் பிரச்சனையா இருக்கின்ற பொழுது இங்கேயே முடங்கி போகும் பொழுது அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய பணியை செவ்வன அதால செய்ய முடியாது. ஸோ இன்ஃபர்டிலிட்டி இதன் மூலமாக வருகிறது அப்படிங்கிறத நம்ம சைனீஸ் மருத்துவம், டிசிஎம் சொல்லக்கூடிய சைனீஸ் மருத்துவம் இப்படியாக இன்யாங் அடிப்படையில் ஒரு விளக்கத்தை கொடுக்குது. இது என்னுடைய அனுபவத்தில் இது சரியான ஒரு விளக்கமாகவும் இருக்கு. சரி, என்ன மாதிரியான உணவு முறைகள் நான் சாப்பிட்றதுனால எனக்கு இந்த விளைவுகள் வருது, இதை நான் எப்படி சரி பண்ணிக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இதே மாதிரியான பயனுள்ள தகவல்கள் வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடலியலும் உளவியலும் அதே போல இந்த மாதிரியான நோய்கள், இன்ஃபர்டிலிட்டியா இருக்கட்டும், டயபெட்டிஸா இருக்கட்டும், இந்த மாதிரி நோய்களின் அடிப்படையில் பிரத்யேக வகுப்புகளும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க நம்மளுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க கால் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு இந்த தலைப்புல ஒரு விளக்கம் வேணும், இந்த பிரச்சனைக்கு எனக்கு ஒரு விளக்கமா ஒரு வீடியோ போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.